இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். தாய்லாந்து கம்போடியா எல்லை பிரச்சினைகளை தீர்க்க இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும். அன்வார் வலியுறுத்து. தாய்லாந்து கம்போடியா இடையிலான எல்லை பிரச்சினைகள் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். நேற்று கம்போடிய பிரதமர் ஹுன் மானேட்டுடன் தொலைபேசி வழியாக உரையாடிய அன்வார் தாய்லாந்து கம்போடிய எல்லை விவகாரத்தின் தற்போதைய நிலவரம் குறித்து கேட்டறிந்துள்ளார். இதுகுறித்து தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் தகவல் தெரிவித்துள்ள அவர், ஆசியான் கூட்டணி நாடுகளிடையே எழும் எந்த ஒரு பிரச்சினையும் சுமூகமான பேச்சுவார்த்தைகள் மற்றும் புரிந்துணர்வுகள் அடிப்படையில் தீர்க்கப்படும் என மலேசியா நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூலை மாதம் தாய்லாந்து கம்போடியா இடையே நடந்த எல்லை மோதலில் 33 உயிர்கள் பலியானதை அடுத்து மலேசியா இந்த விவகாரத்தில் தலையிட்டு சண்டை நிறுத்தம் செய்ய காரணமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. தவறான செய்திகளை வெளியிட்டதற்காக 2 மலேசிய நாளிதழ்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள 1 லட்சம் ரிங்கிட் அபராதம் குறித்து பாஸ் கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது. ஜலோர் கமிலாங் கொடியை குறைபாட்டுடன் வெளியிட்டதற்காக சின்சியூ சீன நாளிதழுக்கும் போலீஸ் படை தலைவர் பற்றிய தவறான செய்திக்காக சினார் மலாய் நாளிதழுக்கும் விதிக்கப்பட்டிருக்கும் இந்த அபராதம் ஊடக மிரட்டல் என்று பாஸ் பொதுச் செயலாளர் தகியுடின் ஹசான் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் விதித்துள்ள இந்த அபராதம் அரசியல் மற்றும் அரசாங்க எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப ஊடகங்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய நெருக்கடியை கொடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த 2 நாளிதழ்களும் ஏற்கனவே தங்களது தவறுகளை திருத்திக் கொண்டு மன்னிப்பு கேட்டிருக்கும் நிலையில் அதுவே போதுமானது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மலேசியாவில் புதிய வகை கோவிட்-19 தொற்றினால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. 2025 ஆண்டிற்கான 35 தொற்று நோயியல் கணக்கெடுப்பு வாரத்தில் XFG என்ற புதிய வகை கோவிட் தொற்றானது 91 வயதான மூத்த குடிமகன் ஒருவரிடம் கண்டறியப்பட்டதாக சுகாதார அமைச்சர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் 35வது தொற்று நோயியல் கணக்கெடுப்பு வாரத்தில் பதிவாகியுள்ள மொத்த நோயாளிகளில் 8.2% பேருக்கு இந்த புதிய கோவிட் வகை உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். என்றாலும் 34வது வாரத்தை ஒப்பிடுகையில் 35வது வாரத்தில் அது 12.8% குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சரவாக்கில் சந்துபாங் என்ற பெயரில் விற்பனை செய்யப்பட்டு வந்த உள்ளூர் பீர் ஒன்று சர்ச்சைக்குள்ளாகி திரும்ப பெறப்பட்டது அம்மாநிலத்திற்கே பின்னடைவு என சரவா DAP தலைவர் சாங் சியாங் ஜேன் தெரிவித்துள்ளார். இந்நடவடிக்கையால் சரவா மாநிலம் தனது சகிப்புத்தன்மை மற்றும் நல்லிணக்கத்தின் ஒரு பகுதியை இழந்தது போல் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சந்துபாங் என்ற பெயருடன் உள்ளூர் தயாரிப்பான அந்த பீர் சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் சரவா நாடாளுமன்ற உறுப்பினர் நான்சி ஷுக்ரி மற்றும் அவரது தொகுதி மக்களால் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானதை தொடர்ந்து அதன் விற்பனை நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் அந்த பீருக்கு சந்துபாங் என்ற பெயர் சூட்டியதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அது சரவாக்கின் அடையாளத்தையே மேம்படுத்துகிறது என்றும் சாங் வலியுறுத்தியுள்ளார். 2ஆம் உலகப் போரின் போது பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு ஒன்று ஹாங்காங் நகரில் உள்ள ஒரு கட்டுமான பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதால் அப்பகுதியில் இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். நேற்று செப்டம்பர் 19ஆம் தேதி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வெடிகுண்டின் எடை சுமார் 450 கிலோ என்றும் அது இன்னும் முழுமையாக செயல்படும் நிலையில் உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அது தவறாக கையாளப்பட்டால் பெரும் உயிரிழப்புகள் நேரிடும் என்பதால் அப்பகுதியில் வசித்து வந்த 6000 குடியிருப்பாளர்கள் அவசரமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். இன்று சனிக்கிழமை காலை நிலவரப்படி இதுவரை 2800 குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறை அறிவித்துள்ளது.
மாணவி இசாரா கைரினா மகாதீர் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணையில் கலந்து கொண்ட மைனர் சாட்சியின் தனிப்பட்ட தகவல்கள் இணையத்தில் கசிந்ததை அடுத்து இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஸ்டூடெண்ட் ஏ என அடையாளம் காணப்பட்ட அந்த மைனர் சாட்சியின் வழக்கறிஞரான ராம் சிங் நேற்று மாலை 4 மணியளவில் லூயாங் காவல் நிலையத்தில் தனது புகாரை பதிவு செய்தார். நேற்று வெள்ளிக்கிழமை கொத்தகினபாலு மரண விசாரணை நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட மைனர் சாட்சியின் தகவல்கள் கசிந்ததாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இவ்விசாரணை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் தனது மைனர் சாட்சி அளித்த வாக்குமூலம் வாட்ஸ்அப் உள்ளிட்ட பல்வேறு சமூக ஊடகங்களில் கசிந்துள்ளதாகவும் ராம் சிங் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். ஈப்போ செம்மூர் பகுதியைச் சேர்ந்த உணவகம் ஒன்றில் நேற்று அந்த உணவக உரிமையாளரின் கை அரவை இயந்திரத்தில் சிக்கிக் கொண்டதில் அவர் பலத்த காயமடைந்தார். நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 8 மணியளவில் பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற அவர்கள் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் அவரை மீட்டுள்ளனர். இறைச்சி அரைக்கும் அரவை இயந்திரத்தில் அவரது வலது கை சிக்கிக் கொண்டதை அடுத்து அவரது கையில் அனஸ்தேசியா கொடுக்கப்பட்டு சுமார் 40 நிமிடங்களுக்கு பின்னர் மீட்டுள்ளனர். இந்நிலையில் மீட்கப்பட்ட அவரது வலது கையில் 4 விரல்கள் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகியிருப்பதாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.